இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மீது பாஜக எம்பி குற்றம் சாட்டிய விவகாரம். மாநிலங்களவையில் இருந்து காங்கிரஸ் எம்பிக்கள் வெளிநடப்பு. பாஜக எம்பி அனுராக் தாக்கூர் குற்றச்சாட்டுக்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கண்டனம். தன் மீதான குற்றச்சாட்டை நிரூபித்தால் பதவி விலக தயார் என மாநிலங்களவையில் பேச்சு. அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் கைதான ஞானசேகரனுக்கு எதிரான வழக்குகளை சிபிஐக்கு மாற்றக் கோரிய மனு. வழக்குகளின் விவரங்களுடன் பதில் மனு தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மக்களவையில் வகுப்பு வாரிய சட்டத்திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடும் கண்டனம். பெரும்பாலான கட்சிகளின் எதிர்ப்பையும் மீறி சட்டத்தை நிறைவேற்றி இருப்பது அரசியல் அமைப்பின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் என காட்டம். வகுப்பு சட்டத்திருத்த மசோதாவிற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் திமுக வழக்கு தொடரும். வகுப்பு சட்டத்திருத்த மசோதாவை மத்திய அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். சட்டப்பேரவையில் இருந்து பாஜக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு. மத்திய அரசு இஸ்லாமியர்களுக்கு எதிரி போல் மாய தோற்றத்தை திமுக உருவாக்குவதாக நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு. புரட்சியாளர் கம்யூனிச தந்தை கார்ல் மார்க்சுக்கு சென்னையில் சிலை அமைக்கப்படும். உசிலம்பட்டியில் முன்னாள் எம்எல்ஏ மூக்கையாவுக்கு மணிமண்டபம் அமைக்கப்படும் என 110 விதியின் கீழ் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. வக்ஃப் வாரிய திருத்த சட்ட மசோதா மக்களவையில் நிறைவேறியதற்கு திமுக மற்றும் கூட்டணி கட்சி எம்எல்ஏக்கள் எதிர்ப்பு. சட்டப்பேரவைக்கு கருப்பு பேட்ஜ் அணிந்து எம்எல்ஏக்கள் வருகை. வக்ஃப் மசோதாவை எதிர்த்து திமுக எம்எல்ஏக்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து சட்டப்பேரவைக்கு வந்ததற்கு அண்ணாமலை கண்டனம். வக்ஃப் மசோதா எதிர்ப்பு சிறுபான்மையினர் வாக்கு வங்கியை காப்பாற்றும் நாடகம் என அண்ணாமலை விமர்சனம். வக்ஃப் சட்டத்திருத்த மசோதா தொடர்பாக தொடர்ந்து திமுக எதிர்ப்பை தெரிவிக்கும். சென்னை திருவல்லிக்கேணியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேட்டி. தமிழகம் வரும் பிரதமர் மோடியை சந்தித்து கோரிக்கைகள் குறித்து அமைச்சர் தங்கம் தென்னரசு வலியுறுத்துவார். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தகவல். வக்ஃப் சட்டத்திருத்த மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து சட்டப்பேரவை வளாகத்தில் திமுக எம்எல்ஏக்கள் முழக்கம். வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே, இஸ்லாமிய மக்களை வஞ்சிக்காதே என மத்திய அரசுக்கு கண்டனம். செப்டம்பர் மாதம் முதல் நெல் குவிண்டாலுக்கு 2500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். கரும்பு டன் ஒன்றுக்கு 4000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என சட்டப்பேரவையில் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அறிவிப்பு. தர்பூசணி தொடர்பான அர்த்தமற்ற வதந்திகளால் விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி வேதனை. தர்பூசணி பழங்கள் குறித்து மக்களிடம் நிலவும் அச்சத்தை தமிழக அரசு போக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். சென்னை மெரினா லூப் சாலையில் மீனவர்கள் பேரணியாக சென்று ஆர்ப்பாட்டம். நொச்சிக்குப்பம், சீனிவாசபுரம் பகுதிகளை மீன்பிடி தொழில் பாதுகாப்பு மண்டலமாக அறிவிக்க கோரிக்கை. தமிழ்நாடு முழுவதும் தமிழக வெற்றி கழகம் சார்பில் நாளை போராட்டம் அறிவிப்பு. மக்களவையில் மத்திய அரசு தாக்கல் செய்த வக்ஃப் சட்டத்திருத்த மசோதாவிற்கு எதிர்ப்பு. அமலாக்கத்துறைக்கு எதிராக டாஸ்மாக் மற்றும் தமிழக அரசு தாக்கல் செய்த மனுக்களை வேறு அமர்வுக்கு மாற்றக் கோரி முறையீடு.
உரிய அமர்வில் முறையிடுமாறு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அறிவுறுத்தல். உதகை கொடைக்கானலில் வாகன கட்டுப்பாடு உத்தரவை மறு ஆய்வு செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு மனு தாக்கல். மனு விரைவில் விசாரணைக்கு வரவுள்ளதாக தகவல். சென்னை மதுரவாயில் சாலையில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் துணிகரம். வடமாநில பெண்ணிடம் செயினை பறிக்க முயன்ற சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பு. செவிலியர் பயிற்சி பெற்ற அங்கன்வாடி ஊழியர்களை எவ்வித நிபந்தனையும் இன்றி கிராம சுகாதார செவிலியராக பணி நியமனம் செய்ய வேண்டும். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தல். சென்னை, சிவகங்கை, திண்டுக்கல் உள்பட பல பகுதிகளில் பரவலாக கனமழை. விழுப்புரம், செஞ்சி உள்ளிட்ட பகுதிகளிலும் பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்தது. மதுரை, திருமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளில் அதிகாலையில் வெளுத்து வாங்கிய கனமழையால் சாலைகளில் வெள்ளம். தென்காசி மாவட்டத்திலும் பெய்த கனமழையால் மக்கள் மகிழ்ச்சி. செஞ்சியில் பெய்த கனமழையால் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் வைக்கப்பட்டிருந்த 6000த்திற்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் நனைந்து சேதம். நெல் மூட்டைகளை குடோனில் வைக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. தஞ்சை மாவட்டம் மையச்சேரி பகுதி விவசாயிகள் சாகுபடி செய்த நெல்மணிகளை 10 நாட்களுக்கு மேலாக கொள்முதல் செய்யாத அவலம். நெல்லை கொள்முதல் செய்ய வலியுறுத்தி விவசாயிகள் காத்திருப்பு போராட்டம். சென்னை வேளச்சேரி தரமணி பிரதான சாலையில் சுமார் 3 கிலோமீட்டருக்கு கடும் போக்குவரத்து நெரிசல். இருசக்கர வாகனம் மற்றும் 4 சக்கர வாகனத்தில் செல்வோர் சுமார் 1 மணி நேரம் காத்திருக்கும் சூழல். திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள அனைத்து கடைகள், வணிக வளாகங்கள் உள்ளிட்டவைகளின் பெயர் பலகைகளை தமிழில் வைக்க வேண்டும். வரும் மே 15ஆம் தேதிக்குள் மாவட்டத்தில் உள்ள அனைத்து இடங்களிலும் தமிழில் பெயர் பலகை இருக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் அறிக்கை. திருத்தணியில் அரசு பேருந்து படிக்கட்டுகளில் தொங்கியபடி கல்லூரி மாணவர்கள் ஆபத்து பயணம். வீடியோ இணையத்தில் வெளியான நிலையில் நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை. சங்கராபுரம் பகுதியில் இயக்கப்படும் டவுன் பேருந்தில் மழைநீர் கொட்டியதால் பயணிகள் மற்றும் மாணவ மாணவியர்கள் அவதி. மழை நீரில் நனைந்தபடி பயணம் செய்யும் வீடியோ சமூக வலைதளத்தில் வைரல். கோவை மருதமலை அடிவாரத்தில் தனியார் தியான மண்டபத்தில் இருந்த வெள்ளிவேல் திருட்டு. வெள்ளிவேலை போலி சாமியார் திருடி செல்லும் சிசிடிவி காட்சி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் உயர்ந்து 68,480 ரூபாய்க்கு விற்பனை. 69,000 ரூபாயை நெருங்கி வரும் தங்கத்தின் விலையால் பொதுமக்கள் அதிர்ச்சி. பிரதமர் மோடி வருகையொட்டி ராமேஸ்வரத்தில் தீவிர கண்காணிப்பு. பாம்பன் பாலம், கோயில், பொதுக்கூட்டம் நடைபெறும் இடங்களில் சிறப்பு பாதுகாப்பு குழு அதிகாரிகள் ஆய்வு. இரண்டு நாள் பயணமாக தாய்லாந்து சென்றடைந்தார் பிரதமர் நரேந்திர மோடி. பிரதமர் மோடிக்கு இந்திய வம்சாவளியினர் உற்சாக வரவேற்பு.